அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு தெய்வ மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளெருக்கன் அந்த செடி, அதில் வரும் பார்த்தீங்களா ஒரு காய், வெள்ளெருக்கன் காய். நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஆனால் அதோட பலன் என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கும். அந்த வெள்ளெருக்கன் காயை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். அந்த வெள்ளெருக்கன் காய் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு யாராவது பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, நம்ம லைஃப்பில் முன்னுக்கே வரக்கூடாதுன்ட்டு கண்டிப்பாக செய்வினை செஞ்சு நமக்கு வீட்டுக்கு வச்சுருப்பாங்க, நமக்கு வச்சுருப்பாங்க. அந்த செய்வினையை, பில்லி சூன்யம் ஏவலை நமக்கு வராமல் தடுத்து அதை யார் நமக்கு ஏவி விட்டாங்களோ அவங்களுக்கே அப்படியே ரிவிட் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தன்வினை தன்னை சுடும். யார் நமக்கு ஏவி விட்டாங்களோ அவங்களுக்கே அந்த செய்வினை செஞ்சவங்களுக்கே போய் சேரும். அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முக்கியமாக தேவை வெள்ளெருக்கனுடைய விதை. சப்போஸ் வெள்ளெருக்கன் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் அந்த விநாயகருக்கெலாம் போடுவோம் இல்லையா, பர்பிள் கலரில், அதாவது ஊதா கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, வயலட்டு, அந்த பூ இருக்கும் பாருங்கள், அந்த எருக்கன் செடியோட விதையையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் பெஸ்ட்டுன்னு பார்க்க போனீங்கன்னா வெள்ளெருக்கன் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்காதுங்க, ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெள்ளெருக்கன் செடி எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. அதில் இருக்க காயை பறிக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து இந்த தீயது, அதாவது சுடுகாடு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துலையும் எருக்கன் செடி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இருக்கிற எருக்கன் செடியிலேருந்து காயோ இலையோ வேரோ எதையுமே எடுக்காதீங்க. ஒரு சில நல்ல இடம், கோயில், நமக்கே தெரியும் இந்த இடம் வந்து நல்ல இடம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி இடத்துலையும் எருக்கன் செடி வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி இடத்துல இருந்து எடுக்கிற வெள்ளெருக்கனோ இல்லை அந்த நீல நிறம் பூ பூக்குது இல்லையா, அந்த எருக்கனோ எது உங்கள் கண்ணில் படுதோ, ஆனால் விடவே விடாதீங்க, அந்த காயை கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து அந்த காயில தான் நம்ம பரிகாரம் பண்ண போகிறோம். ஈஸியான பரிகாரம் தான், ஆனால் பயங்கர பவர்ஃபுல் ரெமெடி. கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மனுஷன் முன்னுக்கு வரான் அப்படின்னா அவனுடைய காலை மாறி விடுவதற்கு பின்னாடியே நம்ம கூடவே இருப்பாங்க. ஏற்கனவே நிறைய பதிவு போட்டிருக்க, எதிரி எப்படி எப்படி அழிக்கணும், எதிரியால் நமக்கு எவ்வளோ மன கஷ்டம் வரும், அதாவது மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி பதிவு நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரேன். ஏன்னா அந்த எதிரி வந்து நம்மளை அழிக்கணும்னு நினைப்பான், ஆனால் நமக்கு தெரியாது. அவன் நமக்கு ஏற்கனவே நிறைய பதிவு போட்டிருக்கேன், அதனால் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. உங்களுக்கு நீங்கள் அந்த பதிவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளை முன்னுக்கு வர விடாமல் இருக்கணும், முன்னுக்கு நம்ம வரக்கூடாது அப்படின்றதுனால என்ன பண்ணுவான், நமக்கு தெரியாமல் செய்வினை செய்து வைப்பான். ஏவல், பில்லி, சூன்யம், பேய், பிசாசு, திருஷ்டி, என்னென்ன அவங்களால முடியுமோ அவ்வளோ நல்லதும் நமக்கு செஞ்சு வைப்பாங்கங்க. அதனால் அதுலேருந்து எப்படி நம்ம விடுபடுறது? நமக்கு மேலே ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான், அவனை வச்சு மட்டும்தான் நம்ம இதை பண்ண போகிறோம். வேற எந்த தப்பான முடிவுக்கும் நம்ம போகக்கூடாது. அந்த மாதிரி தீய வழியில் நம்ம என்றைக்குமே போகக்கூடாது. ஆண்டவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நம்புங்க. நம்ம நல்ல வழியிலே போவோம், நேர் வழியிலே போவோம், அதுதான் நமக்கு நல்லது. இப்போது விநாயகர், முழுமுதற் கடவுள் விநாயகர், அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பூ செடி எல்லாமே எதுன்னு பார்க்க போனீங்கன்னா இந்த வெள்ளெருக்கன் கிடைக்கலன்னா அந்த நீலம் இருக்கு இல்லைங்களா, 2 எருக்கன் தான், ஒன்று வெள்ளெருக்கன், ஒன்று நீல கலரில் பூ பூக்கும் இல்லையா, அந்த எருக்கன் எது கிடைச்சாலும் ஓகே. ரெண்டுமே வந்து தெய்வ மூலிகைன்னு தான் சொல்லுவோம். அதுவும் வெள்ளெருக்கன் தான் தெய்வ மூலிகைன்னு அர்த்தம். வெள்ளெருக்கன் இலையில அந்த பூவில் நம்ம வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம். யார் யாருக்கு அப்படின்னா, விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணலாம், சிவனுக்கு அர்ச்சனை பண்ணலாம், சூரிய பகவானுக்கும் வெள்ளெருக்கன் அர்ச்சனை பண்ணலாம். அந்த இலையில தீபம் போடலாம், இலையில கூட நம்ம அர்ச்சனை பண்ணலாம். வெள்ளெருக்கன் இலையில, வெள்ளெருக்கன் பூலையும் நம்ம அர்ச்சனை பண்ணலாம். அதே மாதிரி சூரிய பகவானுடைய மெயின் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இந்த எருக்கம் வெள்ளெருக்கன், அவருடைய சூரியனார் கோயிலெல்லாம் அதுதான் தலை விருட்சமாக இருக்கும். அப்படிப்பட்ட தெய்வ மூலிகை தான் இந்த வெள்ளெருக்கன். இந்த வெள்ளெருக்கன் காய் கிடைச்சதுன்னா எக்காரணத்தை கொண்டு விடாதீங்க. சப்போஸ் கிடைக்கலன்ற பட்சத்தில் அந்த நீல கலரில் இருக்க அந்த காய் இருக்கு இல்லையா, அந்த எருக்கங்காய், அதை எடுத்துக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பதிவுக்குள்ள வந்துடுறேன். இப்போது
அந்த காயை கொண்டு வந்துட்டிங்களா, உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. சின்ன வீடோ பெரிய வீடோ அதில் எத்தனை ரூம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பண்ணிவிட்டு, அத்தனை காய் நிறைய இருக்குங்க. அந்த எருக்கன் செடியில் வந்து நிறைய காய் இருக்கும். அதாவது முற்றின நிலையில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எருக்கன் செடியில் தான் இந்த காய் இருக்கும். அந்த காய் வந்து வெடிச்சு வரக்கூடாது. அதாவது பஞ்சு மாதிரி இருக்குங்க அதோட சீடெல்லாம், அதோட விதை அந்த மாதிரி இருக்கிறத இருக்கக்கூடாது. அது வந்து அந்த பஞ்சு மாதிரி இருக்கு இல்லைங்களா, வெடிக்காம அப்படியே காய் முழுவதமாக இருக்கணும் அந்த அந்த செடியில், எருக்கன் செடியில். அந்த காயில் எந்த ஒரு ஓட்டையோ ஒரு விரிசலோ இல்லாமல், அதாவது நீட் அண்ட் க்ளீனான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும் அந்த எருக்கங்காய். அதை உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமை கவுண்ட் பண்ணிக்கோங்க. அத்தனை காயை பறிச்சுட்டு வந்துடுங்க. அதுக்கு பறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நமக்கு வந்து சாப நிவர்த்தி பண்ணணும் அப்படின்லாம் இல்லைங்க. நீங்கள் சாமிகிட்ட மனசார விநாயகர் தான் மெயின், அதனால் அவரையே கும்பிட்டுக்கோங்க. கும்பிட்டுட்டு இது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் எடுக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படி சொல்லிட்டு விநாயகர்கிட்ட உங்களுடைய குறைய சொல்லிவிட்டு அந்த செடியாண்ட விநாயகரை நினச்சி சொல்லிவிட்டு அதுக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அந்த காயை பறிச்சுட்டு வாங்க. என்னைக்கு பறிக்கணும் அப்படின்னா புதன்கிழமையில் காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் பறிச்சுட்டு வந்துடுங்க. இதுக்கு வந்து அஷ்டமி நவமியா அமாவாசை கிருத்திகையா அதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. எல்லா புதன்கிழமையும் நீங்கள் பறிக்கலாம். அதே மாதிரி பெர்மிஷன் கேட்டுட்டு அந்த காயை பறிச்சுட்டு வந்துடுங்க. பறிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்க, மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கு ஒரு சந்தன குங்குமம் வச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வைங்க. எத்தனை காய் கொண்டு வந்தீங்களோ அத்தனை காய்க்கும் இதே மாதிரி நான் சொன்ன ப்ராசஸிங் பண்ணி பூஜை ரூமில் வச்சு மனதார உங்கள் தெய்வத்தை வேண்டுங்க. மெயின் விநாயகரை வேண்டிட்டு அப்புறம் உங்கள் குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ அது உங்களுடைய விஷ். சாமியை வணங்கிட்டு இந்த மாதிரி எனக்கு இருக்கிற என்ன இருக்குது ஏது இருக்குலாம் எனக்கு தெரியாது, என்ன செய்வினை எனக்கு செய்து வைத்திருந்தாலும் அதிலிருந்து என்னை வந்து நீங்கள் நல்லபடியாக விடுவிச்சு காப்பாற்றுங்க, அந்த செய்வினை என்னை விட்டு போயிடுற மாதிரி எனக்கு அருள் புரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த காயெல்லாம் கொண்டு வாங்க. கொண்டு வந்து புதன்கிழமை நைட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ரூம் சொன்னேன் இல்லையா, அத்தனை ரூமுக்கும் அத்தனை காய் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், யாரும் கைப்படாத இடமா பார்த்து, உங்கள் வீட்டில் குட்டி பசங்களாக இருந்தால் பார்த்துக்கோங்க, கைப்படக்கூடாது, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு கார்னர் இருக்கும் இல்லைங்களா, இந்த கார்னரில் யாருடைய கையும் படக்கூடாதுங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மட்டும்தான் செய்யணும், வேறு யாரையும் ஹெல்ப்பு கூப்பிடக்கூடாது. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஓரமாக வச்சிடுங்க. ஒரு மூளையாக பார்த்து ஒவ்வொரு ரூம்லேயும் வச்சிடுங்க. அதை நீங்கள் 3 நைட்டு டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அதாவது 3 நாளைக்கு. இப்போ நீங்கள் புதன்கிழமை நைட்டு வைக்கிறீங்க இல்லையா, வியாழக்கிழமை நைட்டும் அங்கே தான் இருக்கணும். அதை போய் அப்பப்போ பார்க்குறது, தொடுறது, அதை வந்து மூவ் பண்ணி வைக்கிறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. புதன்கிழமை வைக்கிறீங்களா, புதன்கிழமை நைட்டு, வியாழக்கிழமை நைட்டு இருக்கணும், வெள்ளிக்கிழமை நைட்டு இருக்கணும். 3 நாள் நைட்டு உங்கள் வீட்டு ஒவ்வொரு ரூம் மூலையிலையும் ஒவ்வொரு காய் நீங்கள் வைக்கணும். வச்சிட்டிங்களா, அப்படியே 3 நாள் நைட் அப்படியே எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே இருக்கணும் அந்த காய். சனிக்கிழமை எழுந்து நீங்கள் சுத்தபத்தமாயிட்டு அந்த காயை கொண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஓடுற நீர், சுத்தமான தண்ணியில் தாங்க அந்த காயை நீங்கள் விட்டுடணும். ஓடுற நீர்னால் வாய்க்கால், ஆறு, அப்புறமா வந்து கடல், அந்த மாதிரி இடத்துல விட்டால் ரொம்ப ரொம்ப உத்தமம். எங்கள் வீட்டில் அதெல்லாம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குளத்துல போடக்கூடாது. கோயில் குளம் இருக்கும் இல்லைங்களா, கோயில் குளம் கிணறு, அதாவது பொதுவாக எங்கேயாவது அந்த மாதிரி இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த காயை விட்டுடணும். அந்த குளத்துல நீரில் விட்டுடணும். சுத்தமான தண்ணியில் தாங்க விடணும். இந்த சாக்கடையில் விடுறதெல்லாம் விடக்கூடாது. அதோட பலன் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷனாக திரும்பும். அதனால் உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னா சுத்தமான தண்ணியில் நீங்கள் இந்த காயெல்லாமே கொண்டு போயிட்டு ஒரு கவரில் போட்டு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், எங்கள் வீட்டில் வந்து குளமும் இல்லை, இந்த மாதிரி ஆறும் இல்லை, கிணறும் இல்லை எங்கள் ஊரில் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த காயெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்களா, நான் இப்போ கூட சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கிட்டலாம் நீங்கள் இந்த விஷயம் பண்ணவே கூடாது. உங்கள் வீட்டை விட்டு, உங்கள் மனையை விட்டு நீங்கள் தூரமாக போயிடுங்க. போயிட்டு எங்கேயாவது ஒரு ஓரமாக அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த காயெல்லாம் போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி மொத்தத்தையும் எரிச்சிடுங்க. எங்கேயாவது தூரமாக போயிடணும். போயிட்டு எல்லா காயும் எரிஞ்சிடணும், சாம்பல் ஆயிடணும். அந்த மாதிரி எரிச்சிட்டு நீங்கள்
வீட்டுக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யார் என்ன செய்வினை வைத்திருந்தாலும் உங்களுக்கு அது பலிக்கவே பலிக்காது. உங்கள் வீட்டிலையே உங்களுக்கே உங்கள் மனையிலேயே ஏதாவது கண்டிப்பாக அந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்காங்க. அதனால தான் நான் அந்த பதிவு போடுறேன். இதை வந்து மோஸ்ட்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளவுதான். செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு நாள் செய்தால் கூட போதும். இந்த மாதிரி இந்த இந்த உங்களுக்கு செய்து வச்சுருக்காங்க இல்லையா செய்வினை, இதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி அந்த காயை வீட்டை விட்டு தண்ணியில் போட்டாலும் சரி, இல்லை வீட்டை விட்டு எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது தூரமாக எரிச்சு போட்டாலும் சரி, எரிச்சு சாம்பலாயிடணும் அந்த காய். அந்த மாதிரி பண்ணாலும் சரி, உங்களுக்கு யார் ஏவி விட்டாங்களோ இல்லை உங்களுக்கு யார் செய்வினை செய்து வைத்தார்களோ அவர்களுக்கே, நல்ல மனசில் வச்சுக்கோங்க, அவர்களுக்கே அந்த செய்வினை அப்படியே அவங்களை போய் தாக்கும். ஒரு பழமொழி இருக்கு பாருங்க, வினை விதைத்தவன் வினையறுப்பான், தன் வினை தன்னை சுடும். அதுதாங்க நடக்கும். நம்ம அழியணும்னு அவன் செஞ்சு வச்சிருப்பான். ஆனால் இந்த ஒரு விஷயம் தெய்வம், அதனால தான் நான் சொல்கிறேன், தெய்வத்தை என்றைக்குமே அவர் பாதத்தில் சரணாகதி அடையுங்க. தெய்வம் தான் நமக்கு எல்லாமே. ஆண்டவன் தான் நம்மளுடைய தெய்வம் இருக்கும் போது நம்ம என்னைக்கும் எதற்கும் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் கஷ்டப்படக்கூடாது. நம்புங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நம்பிக்கை தான் வாழ்க்கை, நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமான்னு நமக்கே தெரியாது. நம்பிக்கை. அதே மாதிரி ஆண்டவனை நம்புங்க. அதுவும் விநாயகர், அதுவும் நம்ம செய்ய போகிறது வெள்ளரிக்கன் கிடைத்தா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த நீல கலர் எருக்கன் செடியில் இருக்க காயையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதோட பலன், நம்ம கெட்டு போகணும்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் என்னென்ன எப்படி நமக்கு செஞ்சு வச்சாங்களோ அது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க எப்படிலாம் நம்ம கெட்டு போகணும்னு நினச்சி செய்வினை செஞ்சு நமக்கு வச்சாங்களோ, நம்ம மனையில் வச்சாங்களோ, நமக்கு வச்சாங்களோ, அது அப்படியே அவங்களுக்கு அப்படியே திரும்பிடுங்க. அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ரிவீட் வச்சிடும் அவங்களுக்கு. இப்போ புரியுதுங்களா நான் ஏன் இந்த பதிவு முக்கியமாக போடுறேன்னு சொல்லிட்டு? அதனால் இனிமேல் பட்டு கஷ்டப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. நம்ம இனிமேல் பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கே வரமாட்டோமா அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு ரெமெடி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும். அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிச்சி இதே மாதிரி செய்து பாருங்கள். இதை நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, மற்றவங்களை அழிக்கிறதுக்காகலாம் நம்ம இதை செய்யலைங்க. நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக செய்கிறோம். நம்ம கும்பிடுற நம்ம தெய்வம் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்றதுனால நம்ம செய்கிறோம். புரியுதுங்களா? அது யார் ஏவி விட்டாங்களோ, யார் செய்வினை செஞ்சாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமையே அப்படியே போயிட்டோம். கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அதோட நம்ம பக்கமே திரும்ப மாட்டாங்க. அவங்க நம்ம எப்படிலாம் நாசமாக போகணும்னு செஞ்சாங்களோ, கடைசியில் அந்த நெருப்பில், அந்த குழியில் அவங்களே விழுந்து நாசமாக போவாங்கங்க. இதுதாங்க இந்த பதிவோட முக்கியமான ஹைலைட் விஷயமே. இதை உங்களுக்கு ஓகே அப்படின்னா செஞ்சு பாருங்கள், இல்லைன்னா அதோடு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மற்றபடி தப்பான வழியிலெல்லாம் என்றைக்குமே போகக்கூடாது. நன்றி.